அபூபக்கருடைய தந்தை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஏற்றுக்கிறாங்க. அது வரைக்கும் அவரும் முஸ்லீம் ஆகலை. இந்த செய்தி பார்த்திங்கன்னா புகாரில் 4284வது ஹதீஸாக இது வருது. இப்போ இந்த காபத்துல்லாவில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போனாங்க இல்லையா, அந்த சிலைகள் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பள்ளிவாசலை தூய்மைப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் உள்ளே போனாங்க. இப்போ உள்ளே போனதில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான செய்திகள் வந்து புகாரிலே வருது. இது எதுக்காக இதை எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இது. ஏன்னா ஹதீஸ்களை வச்சு கடுமையாக தர்க்கம் பண்ணக்கூடிய மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஹதீஸை வச்சு இந்த ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்கள், இந்த ஹதீஸுடைய வார்த்தை பாருங்கன்னு சொல்லி தனக்கு சாதகமாக இருக்கிற ஹதீஸ்களை வச்சு மக்களை வந்து குழப்பி மடையர்களாக ஆக்கிட்டுருக்குறாங்க. அப்போ ஹதீஸ்கள்னாலே பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த நிகழ்வுக்கு நம்ம போயிடலாம். முக்கியமான ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாக்குள்ளே போகிறாங்க. எல்லோரும் உள்ளே போனது யார் போகிறாங்க? ஃபதுல் இப்னு அப்பாஸ் போகிறார். யார்? அப்பாஸ் அலியானுடைய இன்னொரு பையன், அதாவது இப்னு அப்பாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரர், அவர் போகிறாரு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனுடைய மகன், ஜயதுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களும் போகிறாங்க. அப்புறம் யார் கூட போகிறாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. அப்போ இந்த 3 பேர் போகிறாங்க. இப்னு உமர் உள்ளே போகல. இப்னு உமர் வெளியே நிற்கிறாரு, காபத்துல்லாஹ் வெளியே நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க 2 பேர் ஏதாவது 3 பேரோட உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, இப்னு உமர் வெளியவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க போகிறாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே வந்துடுறாங்க. இது ஒரு நிகழ்வு. இப்போ இந்த நிகழ்வை பற்றி புகாரில் என்ன வருது அப்படின்னா, உள்ளே போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்குள்ளே தொழுதாங்களா இல்லையா, இது ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு ஹதீஸ்கள் எப்படி கிடைக்குது அப்படிங்க பாருங்கள். புகாரில் 1601, 3351, 3352 ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவில் காபத்துல்லாவுக்கு உள்ளே வந்தாங்க, துவா செஞ்சாங்க, தஸ்பீ செஞ்சாங்க, ஆனால் தொழுவில்ங்கிறாங்க. இது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸா? அடுத்தது பாருங்கள், 504, 505, 506 இந்த 3 ஹதீஸில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் உள்ள தொழுதாங்க. இது புகாரிலேயே இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த யாஜூஜ் மாஜூஜ் விஷயம் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை வச்சு குழப்புறாங்க. இந்த ஹதீஸ் வந்து நீ விட்டுட்டிய, இதை வந்து நீ பதில் சொல்லிய, அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆலிம்கள் வந்து குழப்பி விட்றாங்க இல்லையா, அவங்க பதில் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களா இல்லையா, புகாரிலிருந்து நிரூபிக்க முடியுமா? இப்போ 2 விதமாக செய்தி இருக்கும்போது இப்படி தான் ஹதீஸ்களில் நிறைய பிரச்சனை வரும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து உம்மத்தில் ஃபித்னா பண்ணக்கூடாது. இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்மளை விட 10 மடங்கு 20 மடங்கு அவங்களுக்கு நாம் ஒரு ஆதாரம் காட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு 100 ஆதாரம் காட்டக்கூடிய அளவுக்கு ஹதீஸ்கள் எப்படி வருங்கிறது தெரியும். ஆனால் உண்மையை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி மனமுரண்டு பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க காட்டுற ஆதாரமே வேறு மாதிரியே இருக்கும். அப்போ மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்து தெரிஞ்சுக்கணும். இதை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஹதீஸ் நம்பரு நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். சாதாரணமாக ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. 1601, 3351, 3352 தொழுவுலன்னு வருது. 504, 505, 506 ரசூலுல்லாஹ் உள்ள தொழுதாங்கன்ட்டு வருது. அப்போ எது உண்மைங்கிறது சொல்லட்டும். இன்னொரு செய்தி இதே மாதிரி, இதுலேயே 3 விதமான செய்திகள், 3மே சையான ஹதீஸ்கள், பலவீனமான ஹதீஸ் கிடையாது, சையான ஹதீஸ்கள் வருது. மாற்றமாக ஸ்டேட்மெண்ட் வருது. ரெண்டாவது மாற்றமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, யார்? ஃபதுல் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹமதில் 1801, சஹி இப்னு ஹுசைமாவில் 3007, தபரானியில் 679 இந்த 3 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. சஹியான ஹதீஸ், இது சாதாரண ஹதீஸ் கிடையாது, சஹியான ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே போனாங்க, சஜ்தா செஞ்சாங்க. அதாவது சும்மா அல்லாஹ்வுக்கு சுக்ரியாவுக்காக சஜ்தா செஞ்சாங்க. அப்புறம் உட்காந்துக்கிட்டு கையை உயர்த்தி துவா செஞ்சாங்க. ஆனால் தொழுவில், அதான் சொல்கிறாங்க, சஜ்தா செய்கிறது நான் பார்த்தேன். ஏன்னா சஜ்தாவில் தொழுகை ஆரம்பிக்காது, கியாமில் ஆரம்பித்து சஜ்தாவில் போய் கண்டினியூ. அப்போ சஜ்தா செஞ்சாங்க ஆனால் தொழுவில் அப்படின்னு சொல்லி ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு. இந்த இடத்துல அறிவிப்பாளர் யார்? ஃபதுல் இப்னு அப்பாஸ். இதே ஃபதுல் இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய வேறு ஹதீஸ் இது எங்கே இருக்குது? முஸ்னத் அபு யாலால் 6733, தபரானியில் 744, முஸ்னத் அஹமதில் 1795. இதுவும் சையான ஹதீஸு, அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக இருக்கக்கூடிய ஹதீஸ் தான். இதில் என்ன சொல்கிறாங்க, அவர் ஃபதுல் இப்னு அப்பாஸே சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே போனாங்க, தஸ்பீ செஞ்சாங்க, அல்லாஹ் வந்து
தஸ்பீ செஞ்சாங்க, தக்பீர் கூறினாங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்தாங்க, துவாவும் கேட்டாங்க, பாவ மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனால் சஜுதாவோ ருக்குவோ செய்யவில்லை. இந்த இடத்துல என்ன இருக்குது? சஜ்தா செஞ்சாங்கன்னு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் யார்? அதே ஃபதுல் இப்னு அப்பாஸ், ஒரே ஆளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ எல்லாத்தையுமே ஹதீஸ்களில் நாங்கள் அக்குவேர் ஆணிவேராக நாங்கள் பிரிவு வைப்போம் அப்படின்னா இதை புரிய வைங்க. இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட்டு எப்படிங்கிறத புரிய வைங்க. ஏன்னா மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்றது, வேணும்னே இது குழப்பி விட்டுறது. அடுத்து ஒரு அதே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, காபத்துல்லாஹ் திறந்து விடுங்க, நான் உள்ளே போகிறேங்கிறாங்க. உள்ளே போன உடனே என்ன பண்ணுறாங்க, இப்னு உமர் இருந்தாருன்னா கூப்பிடுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, இப்னு உமர் இருந்தாருன்னா கொஞ்சம் கூப்பிடுங்கிறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் இப்னு உமர்கிட்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த மாதிரி ரசூல்லா மக்கா வெற்றி நேரத்தில் உள்ளே வந்தாங்க இல்லையா காபத்துல்லாக்குள்ளே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களா? அந்த நேரத்தில் ரசூல்லா காபத்துல்லாக்குள்ளே தொழுதாங்களான்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்னத் அஹமதில் 24,382, அப்புறம் புகாரியில் 4400, 504, இந்த இடத்துல புகாரியில் இருக்குது. சஹீஹான ஹதீஸு புகாரியில் இருந்தாலும் சாப்டர் க்ளோஸ். இந்த இடத்துல அவர் சொல்கிறார், யார்? இப்னு உமர் சொல்கிறாரு, ஆமாம் ரசூல்லா தொழுதாங்க. எவ்வளோ தொழுதாங்கன்னா 2 ரக்காத் தொழுதாங்க. யார் சொல்கிறா? இப்னு உமர் சொல்கிறாரு. இது ஒரு சரியான ஹதீஸு, இதை வச்சுருங்க. இன்னொரு ஹதீஸ் பாருங்கள், இதுக்கு நேர் மாற்றமான ஸ்டேட்மெண்ட்டு. இப்னு உமர் என்ன பண்ணுறாங்க, இதே சம்பவம் தான், ஆனால் சம்பவமும் வேறு கிடையாது. இதுதான் காமெடியா, சம்பவமும் வேறு கிடையாது. அதே நேரத்தில் ஹஜ்ஜில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஒரு இடத்துல வர்றாங்க, ஒரு தாபீன் இருக்கிறார், அதாவது தாபீன் சஹாபாக்களுடைய அடுத்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இப்னு உமர்கிட்ட போய் கேட்குறாங்க, காபத்துல்லாஹ் இருந்துக்கிட்டு, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நீங்கள் மக்கா வெற்றியின் போது இருந்தீங்கல்ல, இப்போ ரசூல்லா காபத்துல்லாவுக்குள்ளே எத்தனை ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா காபத்துல்லாவுக்கு உள்ளே இருந்துட்டு இந்த கேள்வி கேட்கப்படுது. காபத்துல்லாவுக்குள்ளே இப்னு உமர் இருக்கார், இன்னொரு தாபீன் இருக்கிறார். அந்த தாபீன் இவர் 4 ரக்காத் தொழுகிறார். யார்? இப்னு உமர் 4 ரக்காத் காபத்துல்லாவுக்குள்ளே தொழுகிறார். அதை பார்த்துட்டு இவர் கேட்குறாரு, ரசூல்லா எவ்வளோ தொழுதாங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், இப்னு உமர் என்ன சொல்கிறாரு, நான் உசாமா ரலியல்லாஹு ரொம்ப நாள் இருந்தேன். அதாவது ரசூல்லா உள்ளே போகும்போது கூட இருந்த உசாமா இருக்கார் இல்லையா, அவர் கூட நான் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தேன். ஆனால் இதை கேட்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதனால் ரசூல்லா எவ்வளோ உள்ளே தொழுதாங்கிறது எனக்கு தெரியலங்கிறார். இந்த இடத்துல அவரே சொல்கிறார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத் ரசூல்லா உள்ளே தொழுதாங்கன்ட்டு. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருது, நான் இவ்வளோ காலகட்டம் இவர் கூட இருந்தேன், யார் கூட? உசாமா ரலியல்லாஹு கூட இருந்தேன், ஆனால் எனக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை, ரசூல்லா எத்தனை ரக்காத் தொழுதாங்கன்ட்டு வருது. இப்படி தான் வரும். இது அந்த ஹதீஸ் எங்கே இருக்குது? தபரானியில் 396, சஹீஹ் இப்னு ஹிப்பானில் 3205, பஸாரில் 2562. இது எந்த தரத்தில் இருக்குதுன்னா, அந்த ஹதீஸுக்கு கீழே தரம் போடுவாங்க இல்லையா, அதில் அவங்க சொல்லுவாங்க ஷைஹைனுடைய தரத்தில் இது இருக்குது. ஷைஹைன்னா புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் தான் ஷைஹைனும்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபிகாவில் ஷைஹைன் அப்படின்னாங்கன்னா அபூ ஹனீஃபா இமாமையும் இவங்களையும் குறிக்கும். ஷாஃபி இமாம் 2 பேரும், இவங்கெல்லாம் ஷைஹைன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃபிகாவில் இருந்தால் ஷைஹைன் இவங்க. அப்போ ஷைஹைனுடைய தரத்தில் இது இருக்குங்கிறாங்க. இப்படி தான் ஹதீஸ்களில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஹதீஸ்களில் என்ன ரொம்ப நுரண்டு பிடிச்சாங்க அப்படின்னா, அது கொண்டு போய் ஃபித்னால விடும். கடைசி கட்டம் எங்கே கொண்டு போய் விட்டுரும், ஹதீஸ்களே தேவையில்லை, அவங்க குரான் மட்டும் போதுன்னு ஒரு குரூப் இருக்குது இல்லையா, அதெல்லாம் யார் உருவாக்குனதுன்னா இந்த மாதிரி நுரண்டு பிடிச்சி ஹதீஸ்களில் குதர்க்கவாதம் பண்ணி அது ஒரு அளவுக்கு மெசேஜ் கிடைச்சா எடுத்துக்கணும். ஹதீஸ்களில் ரொம்ப அதை போட்டு குரான் மாதிரி ஒவ்வொரு புள்ளிக்கெல்லாம் மீனிங் கேட்டுட்டு இருந்தோம்னா அது கொண்டு போய் பிரச்சனையில் ஒடிஞ்சு கடைசியாக இந்த நிலைமை கொண்டு போய் அது விட்டுரும். இதோட ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேட்ரு, இது இப்படியே விட்டுலாம்.